வணக்கம் சகோதரிகளே. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தை பண்டிகை முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன மாமனார் காலமாயிட்டார். அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அது ஒரு மாதம், இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. இன்றைக்கி ஜனவரி 24 காலமானார். இப்போது பிப்ரவரி 24. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நல்ல மனுஷர். அவர் நல்லா எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் பண்பாகவும் பேசுவார். அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அந்த இறைவனிடம் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும்ன்ட்டு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். அதனால தான் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ பொங்கல் முடிஞ்சு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு அன்றைக்கி கரிநாள் முடிஞ்சு தான் நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போனோம். போயிட்டு அங்கே ஒரு 4 நாள் இருந்துச்சு. பண்டிகையில் தான் போக முடியல, டிக்கெட் கிடைக்கல அப்படின்ட்டு கரிநாளெல்லாம் முடிஞ்சுட்டு தான் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்து அப்பயே அப்பாவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. சரி, நல்லா தான் இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். அதனால் நல்லா தானே இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு அங்கேயே இருக்கக்கூடாது, ஆகிடுமோன்னு நினச்சிக்கிட்டு அப்படி இருக்க முடியாது இல்லையா. நல்லா இருந்தார். நான் அதை நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து சரின்னு வீட்டுக்கு வந்தோம். பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே நடுஜாமத்திலே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் டிக்கெட் மறுபடியும் போட முடியல. அதனால் அதிகாலையிலே பஸ்ஸில் தான் போனோம். போயிட்டு அப்புறம் அவருடைய இறுதி சடங்குலாம் கலந்துட்டு அப்புறம்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்துலேயும் பண்டிகை போட்டாங்க, காளியம்மன் பண்டிகை. அது பூ போட்டாங்க. பூ போட்டதுக்கப்புறம் வந்து ஊருக்கு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் இல்லையா, காளியம்மன் பண்டிகையாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் பண்டிகையாக இருந்தாலும் சரி, பூ போட்டால் 15 நாள் எங்கேயும் போகக்கூடாது. அதனால் சரின்ட்டு அதையும் முடிச்சுக்கிட்டு வரலான்னு கிட்டத்தட்ட 20 நாள் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இருந்துட்டு அங்கே பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பூ போட்டாங்கன்ட்டு அப்புறம் பண்டிகை முடிஞ்சு கரெக்டாக அந்த நீங்கள் நைட்டு அப்போ தான் ஊருக்கு வந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனோம். சரி, இப்போ நம்ம வேலையை தொடங்கிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சிகிட்ருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடித்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒரு தையல் விட்டு வச்சிடலாம். இது வந்து ஊருக்கு பார்சல் அனுப்பிட்டு இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு தையல் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சேன். எந்த வேலையும் ஓடல, ரொம்ப இதாக இருந்தது. இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். அதனால் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா இந்த பழைய ப்ளவுஸ்லாம் எனக்கு நிறையா வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா வந்து துணி பற்றாமல் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேரீலேயே இருக்கிற ப்ளவுஸ் போட்டு தான் எனக்கு பழக்கம். தனியாக போட்டால் அது எனக்கு பிடிக்காது. அதனால் அது வந்து லைனிங் வச்சு அதை தான் போட்டுப்பேன். அது சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்போ துணி பற்றாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கை குட்டையாகவும் அப்போல்லாம் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடலாம். நிறையா புடவைங்க இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்ம டைலருன்னு தான் பேர். ஆனால் டைலர் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நமக்குன்ட்டு ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சி வச்சுக்க மாட்டோம். பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, கொத்தனார் வீட்டில் வந்து தரை சரியாக இருக்காது, ஆசாரி வீட்டில் வந்து நிலவுகால் சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நமக்குன்னு கரெக்டாக மேட்சாக அந்த ப்ளவுஸ் தைச்சி வச்சுக்க நேரமே ஒதுக்குறதில்ல. ஏனோ தானோன்ட்டு அப்படியே விட்டுறது. இன்றைக்கே ஒரு நாள் தான் உக்காந்துக்கிட்டு மங்குன்னு தைக்கிறது. அதனால் இன்றைக்கெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் கை லென்த்து பண்ணணும். அதனால் அது மேட்சிங்காக கொஞ்சம் துணி வேணுமே அப்படின்ட்டு அதுக்காகவே வச்சுருந்தேன். ஏதோ ஒன்று செட் ஆகுது நமக்கு தான் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி தான் வந்து இந்த மாதம் போயிடுச்சு. இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நினைப்போம் புத்தாண்டு வந்து சூப்பராக இருக்கணும், ஹாப்பி நியூ இயர்ன்ட்டு கொண்டாடுவோம். அந்த புத்தாண்டு சூப்பராக தான் இருக்கும். ஒவ்வொரு வருடம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிப்போம். ஆனால் நினச்சி பாருங்கள், கடந்த காலத்தை நமக்கு தெரியும் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் வரப்போகிற காலம் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா எது வேணாலும் நடக்கும். இன்றைக்குங்கிறது தான் நிஜம், நாளைக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா. அதனால் இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறத விட நம்ம வாழ்ந்த வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டோம், நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோன்னு அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா.
ரொம்பவே வர வர ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும். தொட்டதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு இது இல்லையே அது இல்லையேன்னு நினச்சி புலம்புறதுனால மட்டும் எதுவுமே வரப்போகிறதில்ல, வர்றதில்லை. அதனால் நாம் என்ன பண்ணணுமோ நம்ம கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு பலன் எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காலப்போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. நம்ம தினமும் எந்திரிக்கிறோமா, அன்றாட ஒரு வேலையை செய்கிறோமா, ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கிறோமா, அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணும் தவிர, ஐயோ இது இவ்வளோ நடக்கலையே அது நடக்கலையான்னா எதுவும் நடக்க போகிறதில்ல. கெட்டது எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நல்லதும் நடக்கும். அதை நம்பிக்கையோடு இருந்து நாம் பண்ணுறது நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்கணும், எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எப்படி இருந்தால் உடம்புக்கு நல்லது, அதை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நாம் இருந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கடவுள்கிட்டேயும் கால நேரத்துக்கிட்டேயும் ஒரு ஆனால் எதுவுமே நடக்க போகிறதில்ல, நடக்கவும் இல்லை. அதனால் நம்ம கடமையை நாம் செஞ்சுட்டு நாம் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு சோறு. நாம் உழைச்சாதான் நமக்கு வீட்டு வாடகை கட்ட முடியும், நம்ம குடும்பத்துக்கு தேவையானது செய்ய முடியும், நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. எவ்வளோ உழைச்சாலும் என்ன பண்ணாலும் கையில் ஒன்றுமே இருக்கிறதில்ல. அந்தளவுக்கு வேலையும் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறதும் இல்லை. ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வருமானமும் வர்றதில்லை. அதனால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நம்ம கடந்து போகிற காலம் நல்லதாகவே இருக்கும். கடந்து வர பாதையும் நல்லாவே இருக்கணுன்ட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது கலர் மேட்ச் எல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கையில் குட்டையாக போயிடுச்சுங்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இதெல்லாம் புது புடவைங்க தான். அதனால் இந்த மேட்ச் துணியெல்லாம் கை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக போயிடும். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன்.